விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் திருமணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பிரபலம் இப்போ உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க. சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செஞ்ச உடனே த்ரிஷா விஜய் சேர்ந்து திருமணத்துக்கு வந்தாங்க. அவங்களோட அந்த வருகை பல கேள்விகளை உருவாக்க வழிவகுச்சது. அந்த சம்பவம் தொடர்பா 2 பேருமே இதுவரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் இன்னும் பலரும் கடுமையான எதிர்வினைகளை கொடுத்து வராங்க. இந்நிலையில பின்னணி பாடகி சுசித்ரா அவங்க பேசியிருக்க விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு 2 குழந்தைகளுக்கு தாயானவங்க சங்கீதா. தமிழீழத்தை பூர்வீகமா கொண்ட அவங்க முதல்ல விஜய் அவருடைய ரசிகரா இருந்து அப்புறம் மனைவியா மாறினாங்க. 2 பேரும் ஹாலிவுட்டோட ஃபேவரட்டோட ஜோடிகளா வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனைங்கிறதே யாராலையும் நம்பவே முடியல. விஜய் அவரோட எந்த நிகழ்ச்சிக்கு வராம இருந்த சங்கீதா அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு உறுதியாயிருச்சு. அவங்களே விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவங்க கூட தான் விஜய் அவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் காதல் தாண்டி திருமணமே முடிச்சிட்டாங்க. விஜய் த்ரிஷா 20 வருடங்களா 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. த்ரிஷா நிக்க சொன்னா விஜய் நிப்பாரு, நாய்க்குட்டி போல இருப்பாரு. தினமும் த்ரிஷா கிட்ட அவர் என்ன திருமணம் செய்து கொள்ள கேட்டுட்டே இருந்திருக்காரு. பல நடிகர்கள் தங்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லும் பெண்களை பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அழைத்து சென்று குங்குமம் வச்சிருவாங்க. 4 கிராம்ல ஏதோ ஒரு நகையை மாட்டி விடுவாங்க. நிறைய பேர் இப்படி செஞ்சிருக்காங்க. அப்படி செய்வதால் சில வருடங்கள் சம்பந்தப்பட்டவங்க அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் சர்ச்சில், மசூதியில், கோவில்ல நடந்திருக்கு. நீ ஏதாவது செஞ்சா நான் மோடி கப்பல்ல கால் வைப்பேன், இல்லைன்னா உதயநிதி கப்பல்ல கால் வைப்பேன்னு விஜய் சொல்லுவாரு. சுசித்ரா அவங்களோட இந்த பேட்டி புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே விஜய் த்ரிஷா இந்த சர்ச்சையை வச்சு அவரோட அரசியல்ல அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுத்தணும்னு நிறைய பேர் தேவையில்லாம அவரோட பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுசித்ரா அவங்க மாத்தி விஜய் அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. ஏற்கனவே விஜய் அவர் இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எதையும் கண்டுக்காம இருக்காரு. சொல்ல போனா சமீபத்துல த்ரிஷா அவங்களோட திருமணத்துல கலந்துகிட்டப்ப எல்லாருமே எவ்வளவோ பேசினாங்க. ஆனா விஜய் அவர் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படல. நான் இப்படிதான், இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நான் தப்பே செய்யலங்கிற மாதிரி தான் அவர் நிரூபிக்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாரு. சமூக வலைதளங்கள்ல இவங்களை பத்தி வர வதந்திகளுக்கு இன்னுமே பதிலடி கொடுக்கல. எதை பத்தியும் கோபமா அவங்க பேசவும் கிடையாது. ஆனா சமீபத்துல நடக்கிற சர்ச்சைகள் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அரசியல்ல ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தொண்டர்கள் ரொம்பவே பயப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர் இந்த சர்ச்சைகள், இந்த விஷயங்களை தாண்டி எப்படி ஜெயிக்க போறாரு, இவங்க எல்லாருக்கும் எப்படி பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.